ஆபாசமா டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏமாத்தி பழைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனா அறம் பேசவும் தமிழ் வளர்க்கவும் ஆர்வமா நம்மிடையே எத்தனை பேர் இருக்காங்க? யோசிக்க வேண்டிய கேள்விதானே. வணக்கம் உறவுகளே. நேத்து தன்னம்பிக்கை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் இப்படி பல முகங்கள் கொண்ட சுமதி ஸ்ரீ அவர்களோட பேஸ்புக் பதிவை படிச்சேங்க. சமீப காலங்கள்ல முருகனை பற்றின அவர்களுடைய நிறைய ரீல்ஸ் வைரல் ஆச்சுங்க. அதாவது முருகனையே தெரியாதவங்க கூட சுமதி ஸ்ரீ முருகனை பத்தி சொல்றத கேட்கும் பொழுது, முருகா அப்படின்னு அந்த பழனி மலை ஏறி ராஜ கோலத்துல அவன் இருக்கிறத கண்குளிர ஒரு முறை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பேச்சாளர் தான் சுமதி ஸ்ரீ. சுமதி ஸ்ரீ சொல்றாங்க, சிறு வயதுல பெற்றோரால ரொம்ப கொடுமையான சூழல்ல நான் வளர்க்கப்பட்டேன். அதனால எந்த காலத்திலும் என்னோட பெற்றோர்கிட்ட நான் திரும்பி போக கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்தோட சின்ன வயசுல இருந்தே நான் வெளியே வந்துட்டேன் குடும்பத்துல இருந்து. அதுக்கப்புறம் நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நட்புகள், நல்ல மனிதர்கள் இவர்களோட உதவினால நான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கல்லூரி படிப்பை முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டு அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு பேச்சாளரா என்னோட தொழிலை நான் கட்டமைச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ஆன்மீக பேச்சாளரா இருக்கேன், பட்டிமன்றங்கள்ல போய் பேசுறேன், வெளிநாடுகள்ல போய் பேசுறேன். எனக்கு வந்து வருமானம் இது மட்டும்தான். நம்ம ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவோட நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும்தான் என்னுடைய வருமானம். ஆனா சிலர் என்னிடம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏங்க கொஞ்சம் கட்டணத்தை குறைச்சிட்டு பேசக்கூடாது, நீங்க ஏங்க இலவசமா பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு இருக்கிறது இது ஒரு வருமானம் மட்டும்தான். நேர்மையான வழியில நான் பேசி தமிழ் பேசி நான் சம்பாதிக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க. கட்டணம் இல்லாம பேசுங்கன்னு வந்து சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு சாப்பாடு போடுறது இதுதான். நாளைக்கு எனக்கு ஒரு இருப்பிடம் வேணும்னா இதை நம்பிதான் என் பொழப்பு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வரிகளை படிக்கும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப வேதனையா இருந்ததுங்க. ஏன்னா தன்னோட உடம்ப காட்டி ஆபாசமா நடிச்சு உணர்ச்சிகளை தூண்டி கோடிகள்ல சம்பளம் வாங்குற ஒரு நடிகையோட சம்பளம் நமக்கு உறுத்தல. யாரோ எழுதின வசனத்தை பேசி பாட்டு பாடிட்டு டூப்ப போட்டுட்டு நடிச்சுட்டு உச்ச நடிகர்கள் கோடிகள்ல சம்பளம் வாங்குறப்போ அது நமக்கு உறுத்தல. புடவை விற்கிறேன், நகை விற்கிறேன், மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை திரும்பவும் ஒரு அழகு பதுமைகளாக்குற ஒரு கட்டமைப்புக்குள்ளார கொண்டு போறத ஒரு வியாபார தந்திரமாக்கி இன்னைக்கு எத்தனையோ பேர் லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அது நமக்கு உறுத்தல. ஆனா தமிழ் பேசுற ஒரு பிள்ளை, தமிழை வளர்க்கிற ஒரு பிள்ளை, தமிழ் பேசுவதை தன்னுடைய தொழிலாக கொண்ட ஒரு பிள்ளை சொற்பமா சில ஆயிரங்கள்ல சம்பளம் வாங்குறது நமக்கு அவ்வளவு உறுத்துதாங்க. செலவு செய்கிறோம், யாருக்காக செலவு செய்கிறோம், எப்படி செலவு செய்கிறோம், எதற்காக செலவு செய்கிறோம் என்று தெரியாம எக்கச்சக்கமா செலவழிக்கிற ஒரு சமூகம் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய சந்ததிக்காக, தன்னுடைய மொழிக்காக ஒரு கடுகளவு பணம் போறத இவ்வளவு குறைபட்டு கொண்டால் இந்த சமுதாயம் நாதியற்று போய்விடுமோங்கிற பயம் எனக்கு நிச்சயமா இருக்குங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி.